Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class maths ஓட public exam 2026 கான ஒரு important video. என்னன்னு பாத்தீங்கன்னா old textbook, that means 2018 before இது நம்ம படிக்கிற புக்குக்கு பிஃபோர் புக் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கூட சில 1 மார்க் கொண்டதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரிலேட்டடாக இருக்குது, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கூட. ஸோ அந்த ஓல்டு புக்கோட 1 மார்க்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக. ஸோ டோட்டல் 8 லெசன்ஸ்க்குமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கேருந்து பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 10லேருந்து வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருப்பேன். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு பாருங்கள். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கூட. கொஷின் நம்பர் 13ன்றது ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த புக்கிலேருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? கொஷின் நம்பர் 13 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. -1 ஹோல் பவர் எக்ஸ்ன்றது என்ன ஆகும்? 1, ஆகும். அது என்னென்னு பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷின் நம்பர் 20 நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்ரெடி இப்போ நம்ம இருக்கிற புக்கில் வந்து என்ன இருக்குன்னா n(a) = 7ன்னா அப்போ n(b)ன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை n(b) 7 கொடுத்துருந்தா n(a) எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இங்கே n(a) = 5ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n(b) கூட 5 தான் ஆகும். இப்போ அதே ரிலேட்டடாக இருக்குல்ல, இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட் லெசன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வர கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லேயும் சில கொஷின்ஸ், இந்த கொஷின் நம்பர் 5 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால் ஓவராலாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் நம்பர் 8 ஆல்ரெடி நம்ம புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் ஆல்ரெடி இன்னொரு கொஷினும் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின் நம்பர் 12. இது கொஷின் நம்பர் 14 -3 இப்படி இருந்தது என்ன ஆகும்ன்ட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் இன்னொரு கொஷினும் கேட்டிருக்கணும். கொஷின் நம்பர் 20. ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் கொஷின் நம்பர் 19. ஸோ இதெல்லாமே அதனால் பழைய புக்கு இருந்தால் கூட நம்ம பார்க்கணும் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாட் ஆல்ஜிப்ரா இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் இருந்து கேட்கப்பட்டு இருக்குது என்னென்னு பார்க்குறேன், இருந்தால் சொல்கிறேன். இந்த எல்சிஎம் கொஷின் நம்பர் 11 இருக்குது இல்லையா, அந்த எல்சிஎம் பண்ணுறது லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பாருங்கள். இந்த ஸ்கொயர் ரூட் பற்றி கேட்கலாம். ஏன்னா அதே மாடல் நமக்கு இப்போ இருக்குன்றதால ஸ்கொயர் ரூட்டில் கேட்கலாம். ஆனால் இந்த கொஷின் நம்பர் 19 இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இஃப் ax² + bx + c = 0 has equal roots. ரெண்டுக்குமே ஈக்குவலான மீனிங் என்ன? இப்போ டெல்டா வேல்யூ = 0 தானே. தட் மீன்ஸ் b² - 4ac வேல்யூ 0. அதுலேருந்து c வேல்யூ என்ன ஆகும்னா அப்போ b² / 4a ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜாமெட்ரி லெசன். சார் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலி பழைய புக்கில் மேட்ரிக்ஸ்ன்றது 3rd லெசன் இல்லை 4th லெசனாக இருக்கும். ஒரு லெசனாகவே இருந்திருக்கும். அதனால் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது 1 மார்க்கு. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து வர்றதுக்கு கொஷின் நம்பர் 7 மேபி கேட்கலாம். கொஷின் நம்பர் 19. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5.6 தட் மீன்ஸ் 5th லெசன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ அதில் வர சில கொஷின். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்லோப் என்ன ஆகும்? சார் அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அது பார்த்துக்குங்க. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பேரலன்னா அது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் டச் ஆகாது, அந்த ஸ்லோப் பண்ணுறது வராது, ஆங்கிள்ன்றது ஃபார்ம் ஆகாது. அப்போ tan 0 தான். அதனால் ஸோ இது மாதிரி சில ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுலேருந்து கூட சில கொஷின்ஸ் ஏதாவது கேட்கலாம், அதை பார்த்துக்குங்க. அகைன் ஜாமெட்ரி. அகைன் இல்லை, அது மேட்ரிக்ஸ் இல்லையா, 4th லெசன் ஜாமெட்ரி லெசன். இங்கே 6th லெசனாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற சில கொஷின்ஸ் இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதோட PDF லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அந்த லெசனில் வர சில கொஷின்ஸ். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன், அதுக்கு சம்மந்தப்பட்டது இருக்கும். அந்த கொஷின் நம்பர் 20 ஐ திங்க் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 20. நெக்ஸ்ட் மென்சுரேஷன். ஸோ அந்த லெசனில் வர 1 மார்க் கொஷின்ஸ். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்சுரேஷனுக்கு அடுத்து லாஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாருங்கள், த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ்னால் இதுதான். இது ஆல்ரெடி கேட்டிருக்க ஒரு கொஷின். ஆக்சுவலி இங்காவது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2, 3, 5 ஸ்டார்டிங் என்ன எண்டிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஞ்ச் என்ன, L-S, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 29 - 1 எழுதுவோம். ஆனால் அங்கே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளி த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் ஆர் த ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். நான் தெரிஞ்சதை உன்னால் பண்ண முடியும். நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதுலேருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு கொஷினும் வரும், ரிப்பீட்டட் கொஷின். the variance of first 11 natural numbers, அதாட்டும் the variance of 10 10 10. ஆக்சுவலி இந்த புக்கில் நமக்கு என்ன இருக்குன்னா 8 8 8 8ன்னு இருக்கும். அது நீங்கள் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 10 10 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, அது மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த லெசன்லேயும் ஏதாச்சும் வந்திருக்குன்னு பார்க்குறேன். இல்லைன்னா இப்போ நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏதாச்சும் வரலாம் அதுக்காக. சரியா? ஓகே, ஸோ இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.